ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வெளிவந்துள்ள அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2025 இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 7/4/2025. இதற்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/5/2025. இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆன்லைன் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 13/5/2025 அன்றைக்கி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1299 + 53 ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தாலுக் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 654, உமன்ஸுக்கு 279, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 933 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஏஆர் இதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 255, பெண்களுக்கு 111, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 366 கொடுத்துருக்குறாங்க. இதில் மென்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 909, உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 390 கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1299. இதில் பார்த்தீங்கன்னா 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு மென்னில் 7, உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்குறாங்க. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 30, உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 13 பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, எந்த கோட்டாவுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 36,900 முதல் 1,16,600 வரை கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எஸ்எல்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆர்டர் 10+3+2 ஆர் 10+3+3 அந்த பேட்டர்ன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எஸ்எஸ்எல்சி அண்ட் 2 இயர் ஐடிஐ இந்த ஆர்டர் ஆஃப் 10+2+3 பேட்டர்னில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி பார்த்தீங்கன்னா 32, அதிகபட்ச ஏஜ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா 35 வயசும், டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 35 வயசும், டிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 37 வயசும் அப்பர் ஏஜ் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்கு வைப்பாங்க. மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 70 மார்க்கு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு, இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு, ஸ்பெஷல் மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக 100 மார்க்கு. மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின் இருக்கும். அது ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க்கு, அது 70 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, அதுக்கு 10 மார்க்கு. ஸ்பெஷல் மார்க்குன்றது நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். என்சிசி அது மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இத்தனை மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓவராலாக 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 40% எடுக்கணும். 40%னா 40 மார்க் எடுத்தால் நீங்கள் அது எலிஜிபிலிட்டி ஆகிடலாம். நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆனால் தான் உங்களுக்கான பார்ட் 2 மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வேல்யூஷனே பண்ணுவாங்க. இதில் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், பார்ட் பி பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அனலைஸ், நியூமரிக்கல் அனலைஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக 140 கொஷின். பார்ட் ஏல 80 கொஷின் 40 மார்க், பார்ட் பியில் 60 கொஷின் 30 மார்க். ஈச் கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா அரை மார்க்கு. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:5 எடுப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. இதில் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1000 மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி நார்மலாக ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். தகுதியும் விருப்பமும் இல்லை விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நல்ல போஸ்ட்டு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா படித்து போஸ்டிங் எடுங்க. வாழ்த்துக்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. This video sponsored by MyBoard shopping app. MyBoard e-shopping application is one of the online shopping app now available Play Store. டவுன்லோட் அண்ட் பர்ச்சேஸ். சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.